ஒரு சைக்கிள் கிடைக்குமா, இந்த பிள்ளையாவது இந்த பாடசாலைக்கு போறதுக்கு சைக்கிள் கிடைக்குமான்ற பெரிய ஒரு தேவையோடு இருந்தாங்க. வேண்டுகோளுக்கு அமைய உடனடியாக துரிதமாக விரைந்து வந்து இந்த உதவியினை இந்த நாளில் செய்வதற்கு முன்வந்திருக்கிறார்கள். வணக்கம். ஜியோஜம் யூடியூப் சேனல் தேவையுள்ளதை தேடிச் செல்லும் இந்த யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நாங்கள் தலவாய் பகுதிக்கு வந்திருக்கோம். தலவாயில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே எங்களுக்கு யூடியூப் சேனல் இப்படி ஒரு வீடை வந்து ஒரு குடும்பத்தினுடைய அனுசரணையோட கட்டி கொடுத்தோம். ஆனால் ஒரு பெரிய தேவை இங்கே இருந்தது. இதை வந்து இந்த தேவை எப்படின்னு சொன்னால், இந்த பிள்ளை ஆண்டு 8 படிங்க இனமாறு ஆண்டுட்டு படிக்கிற பிள்ளை டியூஷனுக்கு போகிறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இந்த வீட்டிலேருந்து சரியான தூரமாக இருக்குது. இப்போ தூரத்துக்கு போகிறதுனால இந்த பிள்ளைக்கு டைமுக்கு நேரத்துக்கு இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, டியூஷன் இல்லை. இதனால் தன்னுடைய படிப்பில் பெரிய கஷ்டத்தை சந்தித்த இந்த பிள்ளையுடைய தேவையை அறிஞ்சு கொண்ட ஷியானி அவங்களோட பர்த்டேக்கு அவங்க இணைஞ்சிருக்காங்கடா. இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இன்றைக்கு நான் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கடைக்கு போகிறோம். ஸோ இந்த ஷியானிக்கு ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கு நீங்கள் கொண்டாடுற இந்த பிறந்த நாளில் எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். காரணம், உங்களோட பர்த்டேயை நீங்கள் முன்னிட்டு ஜியோஜம் யூடியூப் சேனலுக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் முன் வந்ததுட்டு பெரிய மகிழ்ச்சி. இப்படியும் சமூகத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேணும்ன்ற அந்த விருப்பம் இருந்தது. நீங்கள் சுவிஸ் தேசத்திலிருந்து தன்னுடைய பர்த்டேயை இப்படி கொண்டாட விரும்பினதுட்டு நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு எங்களோட ஜியோஜம் யூடியூப் சேனல் சார்பாக தேவையுள்ளவர்களை தேடிச் செல்கின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய கருத்தை நீட்டியதுக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் இவங்களை சந்திக்க இருக்கிறதுக்கு மிக பிரதான காரியம், பல ஆண்டுகளாக இந்த தாய் தானும் ஒரு சைக்கிள் ஓடலை, தண்ட பிள்ளைக்காவது ஒரு சைக்கிள் கிடைக்குமா, இந்த பிள்ளையாவது இந்த பாடசாலைக்கு போகிறதுக்கு சைக்கிள் கிடைக்குமான்ற பெரிய ஒரு தேவையோடு இருந்தாங்க. அந்த தேவையின் அடிப்படையில், அம்மா உங்களோட பேரை சொல்லுங்க. உங்களோட இந்த மகள் எத்தனாவது பிள்ளை? இது வந்து எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கு? இது முதல் உங்களோட மூத்த மகள். அவர் என்ன தொழில் செய்கிறார்? கடை தொழில் செய்கிறார், கூலி தொழில் செய்கிறார். அவர் கொஞ்சம் வயசானவர். உங்களுக்கு கஷ்டமான ஒரு குடும்ப சூழ்நிலை. இன்னைக்கு என்ன சமைச்சு நீங்க? பருப்பு சொதியும் சோறும் சாப்பிட்டு இருக்காங்க. இப்படியானவங்களால ஒரு சைக்கிள் வாங்குறன்றது வந்து கிட்டத்தட்ட 40-45,000 கொடுத்து ஒரு சைக்கிள் வாங்கி இளைஞர் ஓடுறன்றது வந்து ஒரு பெரிய சுமை. அந்த அடிப்படையில் ஷியானி தன்னுடைய பர்த்டே முன்னிட்டு எங்களோடு இணைஞ்சு கொண்டதுக்கு ஷியானிக்கு நாங்கள் திரும்பவும் நன்றி சொல்லிக்கொண்டு, நீங்கள் சொல்லுங்கள், என்னத்துக்காக நீங்கள் இந்த சைக்கிள் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க? நாங்கள் உங்களோட பேர் என்னம்மா? சுதர்ஷியா. நம்ம சுதர்ஷினியோட கதைப்போம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அவங்களுக்கு. சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான சைக்கிள் வாங்கி தரத்துக்கு இந்த அக்கா உதவி செஞ்சுருக்காங்க. உதவி செய்ய கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அந்த மாமாவோட சேர்ந்து கடைக்கு போகிறோம் சைக்கிள் வாங்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ சந்தோஷமா. ஆண்டு எத்தனை படிக்கீங்க? 8ஆம் ஆண்டு படிக்கீங்க. சரி, இவங்களுக்கு படிப்புக்கு இந்த ஜியோஜம் யூடியூப் சேனல் மூலமாக மாதம் சின்ன ஒரு தொகையை வந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம் சிறப்பாக படிக்கிறதுக்கு. ஆனால் இந்த படிப்பை முன்னேற்றி கொண்டு போவதற்கு தடையாக இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு துவிச்சக்கர வண்டி அல்லது ஒரு சைக்கிள் இல்லாத ஒரு நிலைமை தான் பெரிய ஒரு தேவைக்கு இதாக இருந்தது. அந்த வகையில் வந்து இன்றைக்கு இது நீங்கள் இதை குறித்து உங்களை என்ன நினைக்கிங்க? என்ன சொல்கிறது வாரீங்க உங்களுக்கு? உங்களுக்கு சைக்கிள் கிடைக்கிறது என்ன நினைக்கிங்க? சொல்லுங்க. பார்த்தபடி உங்களோட மனசு சந்தோஷத்தை, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நீங்கள் இதை விரும்புனீங்களா? இப்படி ஒரு சைக்கிள் வாங்கின கனவு கண்டனீங்களா? சொல்லுங்க. அந்த யூடியூப் சேனல் அக்கா மேலே அண்ணன் மேலே பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்றீங்க நீங்க? சந்தோஷமா இருக்கா? இல்லாட்டி உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லையா? சைக்கிள் ஓடுவீங்களா?
எப்படி சைக்கிள் பழகுன நீங்க? முதல் பழகுனீங்க. இப்ப சைக்கிள் வாங்கினா ஓடுவீங்க? ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போவீங்களா? டியூஷனுக்கு போவீங்களா? சைக்கிள் இல்லாதால நீங்க இடைக்கிட போறாம இடையில நிக்கிறாங்க என்ன? என்ன காரணம்? என்ன காரணம் நீங்க சைக்கிள் நம்ம டியூஷனுக்கு போகாம இருக்கிறது காரணம் என்ன? கதைங்க, என்ன காரணம்? பயப்படுறதில்ல நீங்க? ரைட். உண்மையா வந்து அவங்க சரியான தூரம், எனவே நேரத்துக்கு டைமுக்கு இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இல்லாதனால அவங்க சைக்கிள் இல்லாத ஒரு காரணத்தினால தான் இவங்க இந்த நிலைமைக்கு ஆளாகப்பட்டாங்க. இன்றைக்கு அவட கனவு நினைவாக்கப்படுது. எங்களோட கதை குறிச்சுன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் இந்த கனவு கண்டிருக்காவு எனக்கு ஒரு சைக்கிள் கிடைக்குமாண்டு. அம்மா வந்து கிட்டத்தட்ட அவட வாழ்க்கையில கிட்டத்தட்ட 20-25 வருடங்கள் கனவு கண்டாவு. தனக்கு ஒரு சைக்கிள் கிடைக்கல, சைக்கிள் ஓடுற வாய்ப்பு கிடைக்கல. இதுக்கு காரணம் வறுமையும் முடியாமையும் தான் காரணமா இருந்தது. அவங்களோட அப்பா விட்ட கூட ஒரு சைக்கிள் இல்லை. இங்கே வந்து அவங்களோட தம்பிமா 2 பேர் இருக்காங்க. மிக வறுமையான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தாங்களாக ஓடுறேன்னு சொன்னால் பல ஆண்டுகள் பல வருஷங்கள் போகும். ஆனால் இவ படித்தாவன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில மாற்றம் இந்த வீடு முழுக்க பெரிய ஒரு வெளிச்சமாகும். நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு சைக்கிள் நாங்கள் யானியுடைய பர்த்டேக்கு வாங்கி கொடுக்கோம். இந்த மகள் உண்மையாக வளர்ந்து படித்து நாளைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எனவே எல்லா இருளும் வெளிச்சமாக வாய்ப்பு இருக்கும். எனவே இன்றைக்கு இந்த பிள்ளையோட வாழ்க்கையில வெளிச்சத்துக்கு வழிவகுத்த ஜியோஜம் யூடியூப் சேனல் தேவையுள்ள தேடி சேனலோட இணைஞ்சு கொண்டு சியானிக்கணும்னு சொல்லி இப்போ நாங்கள் போப்புறம் வந்து சைக்கிள் வாங்குறதுக்கு வாங்க. நாங்கள் ஏறாவூரில் இருக்கின்ற டவுனுக்கு போய் நாங்கள் வந்து சைக்கிளை வாங்க போகிறோம். ஸோ எங்களோட ஒரு மாமா இணைஞ்சு கொள்றாரு. வந்து நான் மாமாவோட நாங்கள் பேச போகிறோம். மாமா வாங்க. இவர்தான் இந்த பிள்ளையை தற்காலிகமாக நல்வழிப்படுத்தி டியூஷனுக்கு கொண்டு போய் விட்டு நல்ல விடயங்களை சொல்லி கொடுத்து, ஏன்னா இந்த குடும்பத்தை பொறுத்தல மிக வறுமை நிமித்தமாக சமூகத்தாலையும் சமுதாயத்தினாலையும் அவங்க ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த நேரம் இந்த மாமாவும் எங்களோட இந்த யூடியூப் சேனலோட இணைஞ்சு இந்த வீடுனை செய்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாமா இப்போது தன்னுடைய பிள்ளையாக அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. 2 பிள்ளைகள் உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. இந்த 2 பிள்ளையோட அவரும் ஒரு 3வது பிள்ளையாக எங்களை இணைத்து கொண்டு உங்களுக்கான டியூஷன் காரியங்கள் எல்லாம் இப்போ அவர் தான் பார்க்க. மாமா இவங்களுக்கு சைக்கிள் சம்பந்தமா நீங்க தான் அந்த கடிதம் எழுதியிருந்தீங்க. மாமா சொல்லுங்க, இந்த பிள்ளைக்கு ஏன் இதை நீங்க செய்யறதுக்கான அந்த காரணம் என்ன? அதாவது இவங்களுக்கு நல்ல ஆர்வம் இருந்தது, படிக்கணும் கற்றுக்கொள்ளணும் வந்து. ஆனால் அந்த கிளாஸுக்கு போகிற ஸ்கூலுக்கு போகிற தூரம் அதிகமாக இருந்தபடினாலே, அதே நேரம் அந்த பகுதி வந்து கொஞ்சம் காட்டு பகுதியாகவும் இருக்கிறபடினாலே சனத்தொகை இல்லாததுனால தனியே போய் வருவது சிரமம். எனவே அதனால அவருடைய படிப்பு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த போதில்தான் நாங்கள் ஜீவோஜியத்துக்கு தொடர்பு கொண்டோம், தலைவரோடு பேசினோம். அப்பொழுது அவர்கள் எங்களுடைய இந்த வேண்டுகோளுக்கு அமைய உடனடியாக துரிதமாக விரைந்து வந்து இந்த உதவியினை இன்றைய நாளில் செய்வதற்கு முன்வந்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதனாலே இன்னும் அநேக பிள்ளைகள் இதை போல பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இது இந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் என்று நாம் நம்புகிறோம். அவங்களுக்கு சரியாக விருப்பம் படிக்க, ஆனால் படிப்பதற்கு தடையாக இருந்தது இந்த ஒரு சைக்கிள் தான். அதை இன்றைக்கு கொடுப்பது நிமித்தம் அவர்கள் இதை கற்றுக்கொள்ள ஒரு வழியாக இருக்கும். நன்றி சொல்லுகிறோம். மாமா வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க. இவக்கான அந்த சைக்கிளை நம்ம வாங்கி கொடுப்போம். ஸோ இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் அவரோட வாழ்க்கையில் மறக்காத ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கு வந்து இந்த நாள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10வது மாதம் 20ஆம் தேதி இன்றைக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்திருக்கோம். இந்த 20ஆம் தேதியில் பர்த்டே கொண்டாடுற இந்த பிள்ளையினுடைய நினைவாகத்தான் இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஸோ எனவே ஷியானி என்னுடைய இந்த முன்மாதிரித்தனம் அல்லது இந்த முன் உதாரணம் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் நம்புகிறேன். இலங்கையில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற அநேக மக்கள் இலங்கை முழுவதும் இருக்காங்க. எனவே இவர்கள் கிராமங்களில் மறைந்திருக்கின்றார்கள். எனவே பட்டணங்களை பார்க்கும்போது அது மிக செழிப்புள்ளதாக அல்லது பெரிய கட்டடங்கள் நிறைந்ததாக அல்லது பெரிய வளர்ச்சி நிறைந்ததாக தெரியுது. ஆனால் பட்டணத்தை விட்டு கொஞ்சம் தூரம் நீங்கள் உள்ளுக்கு நுழைந்து பார்க்கும்போது அநேக இடங்கள்ல படிக்க விரும்பியும் படிக்க முடியாமல் தேவைகளோடு இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். புத்தகம் இல்லாமல், கொப்பி இல்லாமல், அல்லது பேக்ஸ் இல்லாமல், அல்லது ஷூ இல்லாமல் தன்னுடைய பாடசாலை வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போவதற்கான பிரயோக வகுப்புக்கு செல்ல முடியாத நிலைமையிலே ஒரு சில நேரங்களில் உணவுகள் கூட கிடைக்காத பிள்ளைகளும் இலங்கையை பொறுத்தவரை இருக்காங்க. எனவே இந்த நிலைமைகள் மாறுவதற்கு நாங்கள் எல்லாரும் இணைவோமாயிருந்தால் இப்படிப்பட்ட உதவிகள் செய்யும் போது இவர்கள் பெரும் சந்தோஷத்தை மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும். எனவே எங்களோடு தொடரலாம். எங்கள் பயணம் தொடரப்போகின்றது. இந்த பிள்ளையுடைய படிப்பு வாழ்க்கையின் தொடர்ச்சிக்காக அவருக்கு ஒரு துவிச்சக்கர வண்டியை நாங்கள் வாங்குவதற்கு இப்போது நாங்கள் ஏறாவூருக்கு செல்கிறோம். எங்களோடு வரலாம். நீங்கள் வாங்க, கடையில் சந்திப்போம். ஜியோஜம் யூடியூப் தேவையில்லை தேடி யூடியூப் சேனலில் வந்து
அன்சானியா ஏறாவூர்ல இருக்கின்ற இந்த சைக்கிள் கடைக்கு வந்த நேரம் அவர் தான் இப்படி ஒரு உதவி செய்யறேன் அவரும் கொஞ்சம் பணத்தை குறைச்சி இது ஒரு குறைஞ்ச ஒரு விலையில வந்து எங்களுக்கு அவர் தந்திருக்கார். ஸோ அவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையா இந்த பிள்ளையுடைய எதிர்கால கல்விக்கு எல்லாரும் இணைஞ்சு சப்போர்ட் பண்றாங்க. எனவே இந்த சைக்கிளை நாங்கள் வந்து இங்கே வாங்குறதுக்கு நாங்களோட முதலாளியை சந்திக்க இருக்கோம். எனவே நாங்கள் வணக்கம். ரைட், இவர் தான் இந்த கடையினோட முதலாளி. ஸோ அவரும் எல்லா பிள்ளைகளும் நல்ல நிலையில படிக்கணும்ன்றதுனால வந்து அவரும் தன்னால முடிஞ்ச ஒரு உதவி எங்களோட செஞ்சிருக்கார். எனவே நீங்களும் விரும்பினா இந்த கடைக்கு ஏறாவூருக்கு வாரணும் வந்து பார்க்கலாம். சிறப்பான முறையில் அழகான சிறிய பைக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு விரும்புவீங்கன்னு சொன்னா, படிக்கிற பிள்ளைகள் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய விரும்புனா இவரை இந்த ஐயாவை நாடுங்க. எனவே அவரும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடுற அவங்க மூலமா கிடைச்சது மாதிரி நீங்களும் கூட பிறந்த நாடுகளை கொண்டாட விரும்புகிற நேரம் எல்லாம் ஜியோஜியம் யூடியூப் சேனல் தேவையுள்ளவர்களை தேடி செல்லும் இந்த யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டு இப்படிப்பட்ட உதவிகளை செய்யலாம். நிறைய மக்கள் இருக்காங்க நிறைய தேவைகளோட. எனவே இன்றைக்கு அவருடைய கனவு 4 ஆண்டு கனவு இன்றைக்கு நிறைவாகிறது. எனவே இந்த கனவுக்கு உதவி செய்த அனைவருக்கு நன்றி. இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான உங்களுக்கு நன்றி சொல்லி கொடுத்து விடைபெறேன். இந்த பைக்கும் கூட நீங்க அவங்களோட கையில கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியா இருக்கு. ரைட், பாருங்க எப்படி பிடிச்சிருக்கா? உனக்கு அளவுக்கு சீட்டை பாய்ஞ்சு கொள்ளுங்க. சைக்கிள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கா? சந்தோஷமா? ஓகேயா உங்களுக்கு? ஓகேயா? ரைட். ஜியோஜியம் யூடியூப் சேனல் தேவையில் எங்கே தேடி செல்லும் யூடியூப் சேனல் எங்கே தேவை இருக்கோ அங்கே தேடி செல்லும் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி சைக்கிள் கடைக்கு போய் ஏறாவூர் கடையில் போய் சைக்கிள் வாங்கிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த சைக்கிள் கடை பற்றி உங்களுக்கு எப்படி இருக்கு? எவ்வளோ நாள் உங்களோட கனவு இது? இது சைக்கிள் ஆக்கெல்லாம் ஓட்டிட்டு போகல என்ன நினைப்பீங்க நீங்கள் சொல்லுங்க? எனக்கு சைக்கிள் நான் மட்டும் நடந்து போகிறேன், பஸ்ஸில் போகிறேன், அவங்களுக்கு சைக்கிள் இருக்கு. இது கிடைச்சதுக்கு என்ன சொல்றீங்க? இந்த சைக்கிள் கிடைச்சது என்ன சொல்றீங்க? அந்த சைக்கிளை வாங்கி யூடியூப் சேனல்ல இருக்கிற பார்க்குற அந்த அக்காக்கள் உங்களுக்கு இதை வாங்கி தந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அவங்கள பார்த்து சொல்லுங்க. நன்றி. நன்றி சொல்றீங்களா? இப்போ எவ்வளோ நான் நீங்கள் அழுதுருக்கீங்க சைக்கிள் இல்லைன்ட்டு? அம்மாவோட சண்டை பிடிக்கிறதா சைக்கிள் கேட்டு? ஏன் கேட்குறல்ல? விட்ட கஷ்டம் என்ன? வீட்டில் சாப்பிட்றதுக்கே கஷ்டம். நிறைய பிள்ளைகள் தங்களோட மனதில் நிறைய ஆசைகளை வச்சு இது எங்களுக்கு கிடைக்குமான்ற பெரிய இயக்கத்துக்கு இதோட வாழ்க்கைக்கு அவட கல்வி பயணத்துக்கு இது ஒரு திருப்பு முனையை அமையும் நாங்கள் நம்புகிறோம். எனவே தொடர்ந்து இவங்க கற்க வேணும் என்று ஜியோஜியம் யூடியூப் சேனல் தேவையில்லை தேடி செல்லும் இந்த சேனலுக்கு உதவி செஞ்சவங்க அனைவருக்கு நன்றி. இந்த யூடியூப் சேனல் பார்க்குற நீங்கள் நிறைய பேரோட இதை குறித்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றவங்களோட இதை வந்து ஜியோஜியம் யூடியூப் சேனலை குறித்து அறிமுகப்படுத்துங்க. இப்படியாக கிராமங்கள் கஷ்டப்படுற மக்கள் மத்தியில் என்னுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கும். தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பளிப்புகளும் எங்களுடைய பயணத்துக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கிறது மூலமாக ஏழைகள் எளியவர்கள் அல்லது கைவிடப்பட்டவர்கள் என்ற அந்த பட்டியலை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து சகலருடைய வாழ்க்கையை முன்னேற்றம் என்று சொல்லி உணர்ந்து விடைபெறுவது தேவைகளை தேடிச் செல்லும் நம்முடைய யூடியூப் சேனல். தேங்க்யூ. காட் பிளஸ்.